நீண்ட ஆயுள் அளிக்கக்கூடிய பெருமான் திருவெண்காட்டீஸ்வரர் பெருமான்ன்றது அசையாத நம்பிக்கை அவங்களுக்கு. அந்த வெண்கோக்கு மந்தாரிகள் சின்ன சின்ன செடியா இருந்து அது என்னன்னாக்கா அது மேல வெண்கோக்கு இருக்குமா, மந்தார மரத்து மேல வெண்கோக்கு இருந்ததுனால வெண்கோக்கு மந்தாரை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா இருந்திருக்குது. இந்த கோயிலுக்கு 27 கல்வெட்டுகள் இருப்பதாக இதுக்கு முன் புலவர் தாமரை கண்ணன் படி எடுத்து வச்சிருக்கிறாரு. வந்து பார்த்திருக்கிறான், வழிபாடு செய்திருக்கிறான். அப்படி ராயானது குளித்து அந்த கரைக்கு ஏறும்போது உடம்பெல்லாம் சொரியாயிருது, தீர்ந்து போச்சு அப்படின்னு பார்க்கலாம். கல்லால செய்யப்பட்ட கோயில் கட்டிருக்கான். அதோட 2000 பொன் தானமாக வழங்கிறான். அந்த காலத்துல 2000 பொண்ண பாருங்க. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ். ரொம்ப அற்புதமான சூழலுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஒரு ரொம்ப பழமையான திருக்கோயில், 1000 ஆண்டு பழமையான திருக்கோயிலாக இருக்கும். முதலாம் பராந்தக சோழன் கட்டிய திருத்தலம். ஒரு அற்புதமான திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். மதுராந்தகத்தில் இருக்கிற ஒரு சிவாலயம், திருவெண்காட்டீஸ்வரர் திருக்கோயில். திருக்குளமும் இருக்கு, ஸ்தல விருட்சமும் இங்க இருக்கு. ஸோ தீர்த்தம், மூர்த்தி, ஸ்தல விருட்சம், இப்படி மகிமைகளை கொண்ட இந்த கோயிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். மதுராந்தகம் என்ற பேர் வரதுக்கான காரணமே இந்த திருக்கோயில் தான். ஸோ அது எப்படி அந்த பேர் காரணம் வந்தது, இந்த கோயிலுடைய புராண வரலாறு என்ன, இங்க என்னென்ன இருக்கு, சிறப்பான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றத பத்தியும் பார்க்க இருக்கிறோம். நம்ம கூட ஐயா புலவர் சுவாமிநாதன் ஐயா இருக்காரு. இவர் இந்த ஊருக்காரு தான். நம்ம சுவாமி பத்தி புராண வரலாறு, இங்க கல்வெட்டுல செய்திகள் என்னென்ன இருக்குன்றத பத்தி சொல்றாருங்க. ஓம் சிவாய நம. சிவாய நம. நான் மதுராந்தகத்துல கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இருக்கிறேன். 1981 இங்க தமிழாசிரியராக வந்து பணியாற்றினேன். இந்து மேல்நிலைப் பள்ளி தமிழாசிரியர். 1981 பதவியேற்று கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் தமிழாசிரியர், மேல்நிலை தமிழாசிரியர், முதுகலை தமிழாசிரியர் என்ற பொறுப்பில் இருந்து பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். இங்கே அதோட மதுராந்தகம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகள்ல பெரும்பாலும் கலந்துக்க எல்லாத்தையும். நான் வந்த பிறகு இங்க முற்றோதல் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஏற்படுத்தி விட்டது இங்கதான். இங்க மதுராந்தகத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்பர்களை ஒன்று திரட்டி இங்க முற்றோதல் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் தேவார திரட்டு, அதாவது அகத்தியர் தேவார திரட்டு சொல்லக்கூடாது, அதாவது தேவாரங்கள் இருக்கிற 25, அதுல 25 தொகுதிகளை மட்டும் சிவாலய முனிவருக்காக அகத்தியர் திரட்டி கொடுத்தார். அதனால அகத்தியர் தேவார திரட்டுன்னு சொல்லுவாங்க வழக்கத்துல. இங்க அன்பர்களை கூட்டி கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வருவாங்க. மத்தியான உணவு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இருந்து அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக செய்து வரோம். இங்க இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 81க்கு முன்னே மதுராந்தகம் இந்த கோயில் வந்து அவ்வளவு புனர்வைப்பு செய்யறதுக்கு யாரும் அதாவது முன் வரல. அந்த அகத்தியர் தேவார திரட்டு என்பதை ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் இங்க வந்து பிரதோஷ வழிபாட்டு குழு அப்படின்னு ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பிரதோஷ வழிபாட்டு குழு ஏற்படுத்தி திருப்பணி ஆரம்பிச்சாங்க. 2006 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஊர்ல பெருமக்கள் இந்த புருஷோத்தமன் இப்ப இருக்கிற செந்தில் அவங்க அப்பா, அவங்க தான் முக்கியமான அரங்காவலர். மற்ற அரங்காவலர்லாம் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் 1 2 அப்போ முத்துலிங்கா ரெட்டியாருடைய பரம்பரை, முத்துமல்லா ரெட்டியாருடைய பரம்பரை, கயப்பாக்கம் முத்துலிங்கா ரெட்டியார், புலம்பாக்கம் முத்துமல்லா ரெட்டியார், அவங்க இதெல்லாம் கூட இருந்து திருப்பணிகள் கூட செய்து அவங்க எல்லாம் அச்சலப்பாக்கத்திலும் பண்ணவங்க. இங்க இருந்து பண்ணி என்ன பண்ணாங்க, முதல்ல 2006 கும்பாபிஷேகம் செய்தாங்க. அதோட ரொம்ப நேரம் தொய்வடைந்து போய் இப்போதான் இந்த 10ஆம் தேதி 10/2/2000 பெரிய பிரம்மாண்டமான ராஜகோபுரமா செய்திருக்கிறாங்க. அற்புதமான திருப்பணி செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, இதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலுக்கு மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3மே சிறப்பு. சுவாமிக்கு வெண்காடுடையார், மகாதேவர், மகாதேவ வெண்காடுடைய நாயனார் இப்படிலாம் கல்வெட்டுகள் வருது. இந்த கோயிலுக்கு 27 கல்வெட்டுகள் இருப்பதாக இதுக்கு முன் புலவர் தாமரை கண்ணன் படி எடுத்து வச்சிருக்கிறாரு.
இல்ல பணி எடுத்து வைத்ததுல சிலதான் வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கிறாரு. சரி. அது ஒரு 17 கல்வெட்டுகள் விவரம் தெரியுது. சரிங்க. இதெல்லாம் கேட்டீங்கன்னா பக்கத்துல ஜமீன் இடத்தூர் ஒரு ஊர் இருக்குது. சரி. அந்த ஜமீன் இடத்தூர்ல இருக்கிற வருமானத்தை பூராவும் இந்த கோயிலுக்கு தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்குது. சரி. ரொம்ப நாளைக்கு முன்னே இந்த கோயில் ஏற்படுத்தியிருந்து கண்டராதித்த சோழன் காலத்தில் வந்து பார்த்துருக்கிறான். அவனுடைய காலம் கிபி 947 987 கண்டராதித்த சோழன். ஆனா அவ வந்து பார்க்கும்போதே சாமி இருந்திருக்கிறார். இதுக்கு என்ன பேருன்னா கடப்பேரின் பேர் இந்த பகுதிக்கு. இது வந்து வெண்கொக்கு மந்தாரை அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க. மந்தாரைன்றது ஒரு மரம் தலை விருட்சம். அது இந்த பக்கத்துல இல்ல, பெரும்பாலும் ஆந்திரா பக்கத்துல பெரிய பெரிய மரங்களா இருக்கும். ஆனா இந்த ஊர்ல அந்த வெண்கோக்கு மந்தாரிகள் சின்ன சின்ன செடியா இருந்து அதுக்கு என்னன்னாக்கா அது மேல வெண்கோக்கு இருக்குமா, மந்தார மரத்து மேல வெண்கோக்கு இருந்ததுனால வெண்கோக்கு மந்தாரை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா இருந்திருக்குது. அதுதான் சுவாமிக்கு தலை விருட்சமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள்ல வருது. இந்த சோழனுடைய பரம்பரையில பராந்தக சோழன் வரான். அந்த பராந்தக சோழன் தன்னை மதுராந்தக சோழன் என்று குறிப்பிட்டுக் கொண்டதுக்கு காரணம், இந்த ஊர்ல மதுரை கொண்ட கோப்பரகேசரி வர்மன் இந்த ஊர்ல வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டான். அதனால தன்னுடைய பெயரால் மதுராந்தகம் என்று பெயர் வைத்தான் என்று கல்வெட்டு குறிப்புகள் வருது. அதுக்கு முன்னே ஒரு மதுராந்தகம் இருந்தாலும் பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த ஊரை நிர்மாணப்படுத்தி அதுக்கப்புறம் சதுர்வேதி மங்கலம் 4 வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர்களுக்கு பரிசாக கொடுத்தான் அப்படின்னு. இது பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்குது, ஸ்ரீராமர் ஏரிகாத்தராமர் கோயில். அந்த கோயில் கல்வெட்டு குறிப்பிடுவதுதான் பராந்தக சோழனுடைய காலத்துல நடந்திருக்குதுன்னு தெரிந்து கொள்ள முடியுது. ஸ்ரீ ஆரம்பிச்சு மதுராந்தக சோழன் என்று ஆரம்பிக்கும் போது பராந்தக சோழன் அவன் தான் மதுராந்தக சோழன் குறிப்பிட்டு கொண்டான். குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்துல, அதாவது கிபி 1085 ஒரு குறிப்பு வருது. அப்பதான் செங்கேணி சாத்தான் சோழன் அப்படின்னு ஒரு சேனாபதி, அவன் குலோத்துங்க சோழன் காலத்துல சேனாதிபதியாக இருந்திருக்கிறான். அந்த செங்கேணி சாத்தான் சோழன் என்பவன் தான் இந்த ஊருக்கு கோயில் கட்டளை கட்டினான். கல்லால செய்யப்பட்ட கோயில் கட்டியிருக்கிறான். அதோட 2000 பொன் தானமாக வழங்கிறான். அந்த காலத்துல 2000 பொண்ண பாருங்க, 1000 வருஷத்துக்கு முற்பட்டு. அது வந்து அந்த இந்த பெருங்குடி சபையார், இந்த கோயிலுக்கு பின்னால ஒரு பெருங்குடி சபையார் இருந்தது. அவங்க இதை வாங்கி ஜமீன் இடத்துல ஊர் வாங்கி அதுக்குரிய பணத்தை வருமானத்தை எடுத்து இந்த கோயிலுக்கு செலவு செய்யணும் செய்திருக்கிறாங்க. இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மூர்த்தி தலம், மூர்த்தின்னு சொல்லும்போது சோழ பரம்பரையினர்கள் இந்த கோயில்ல அவங்க ஆளுகைக்கு உட்பட்ட போது ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய பிறந்த நாள் ஜன்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க. அந்த ஜன்ம நட்சத்திரத்திலிருந்து சுவாமிக்கு துலாபாரம் செய்திருக்கிறாங்க. அந்த குறிப்பு வருது. அதனால ஆயுள் அளிக்கக்கூடிய பெருமான், நீண்ட ஆயுள் அளிக்கக்கூடிய பெருமான் திருவெண்காட்டீஸ்வரர் பெருமான் இருந்தது அசையாத நம்பிக்கை அவங்களுக்கு. பின்னால் அவங்களும் இப்ப இருக்கக்கூடிய நம்ம புருஷோத்தமன் அவங்களுடைய பரம்பரையில கூட அவங்க குழந்தை பிறந்த நாள் விழாவுக்கு துலாபாரம் செய்தாங்க. தலம் என்று சொல்லும் போது மதுராந்தக தலத்தினுடைய சிறப்பு. தீர்த்தம் என்று சொல்லும் போது இங்க இருக்குது, இந்த எதிர்க்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பாண்டியனால பெருமை பெற்றது. பாண்டிய சோழன் ஒருத்தன் பாண்டிய நாட்டு ஆண்டக்கூடியவன். ஏன்னா குலோத்துங்க பாண்டியன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவனோட வழியில வரக்கூடிய ஒரு பாண்டியன் வந்து இங்க அவனுக்கு பெருங்க, அதாவது உடம்புலாம் வெப்பு நோய், அதாவது உடம்புலாம் வந்து சொறி அந்த நோய் இருந்தது. அவனுடைய நாயும் ஒண்ணு இருந்துதான் வந்து பார்த்துருக்கிறான், வழிபாடு செய்திருக்கிறான். அப்படி நாயானது கொளித்து அந்த கரையை ஏறும்போது உடம்பெல்லாம் சொரியாயிருது, தீர்ந்து போச்சு அப்படின்னு பார்க்கறான். நாமும் செய்வோம்னு சொல்லிட்டு செய்தான். அவனுடைய பெயரால 48 நாள் இருந்து இங்க அவரு சிவலிங்க ஸ்தாபனம் பண்ணிருக்கிறான். அதுக்கு பாண்டீஸ்வரர் முளையார் புவனா, அவங்க அம்மாவுடைய பெயரால புவனாபதி அம்மையார் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு பொருந்திய மதுராந்தகத்துல இப்ப கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கிறது. எல்லாரும் வந்து இன்னும் மண்டலாபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் வந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
கண்காட்டும் முதலாலும் கனல் காட்டும் கையாலும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடுகாட்டும் கொடியானே பெயரையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினை வாயினவே வரம் பெறுவது ஐயுற வேண்டா ஒன்றும் வயன தோளுமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தமக்கு தோயாவாம் தீவினையே. பாண்டி கொடிமுடி நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நம சிவாயிவே ராஜாதிராஜா வெங்கடாயினே நமோ வேம்பை பாயமனே வெங்கா மங்கா மகாமாயம் ராமேஸ்வரோவை குணோல்லாசி குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமः ஏகாரதி தீபம் சமர்ப்பயாமி. சிவப்பிரசாத பாலசித்திரஸ்து. அவிசேவேந்திரியே பிரதிஷ்டதே ஆறுதலந்தோன் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை குடிசை தனிவேல் வாழ்க கூடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க நாளை தன் அனந்து வாழ்க மாரிலாவல்லி வாழ்க வாழ்க சீரதி ஆரதனா மகா கும்பாபிஷேக பிரசாத பலசித்திரஸ்து. அற்புதமான தரிசனம்னா எங்களுக்கு ரொம்ப அற்புதமான திருக்கோயிலுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். மக்களுக்கும் இது ரொம்ப பயன்படும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்க வருவாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லாருமே இங்க வரணும், வந்து இறைவனோட அருள் பெறணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். சரி, ரொம்ப நன்றி. நன்றி. இது பார்க்க அவ்வளவு அழகா இருக்குது இந்த ராஜகோபுர திருப்பணி. இந்த அளவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி திருப்பணி பண்ணி பல ஆண்டுகளா இத ரொம்ப தவம் இருந்து பண்ணவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் பேர் செந்தில் அண்ணா. ஐயா வணக்கம் ஐயா. இது ரொம்ப அற்புதமான பணியை நீங்க பண்ணிருக்கீங்க. இல்லங்க, சுவாமி கொடுத்திருக்காரு அந்த வாய்ப்பு. சரி சரி, சுவாமி கொடுத்திருக்க அந்த வாய்ப்பு சுவாமி கொடுத்திருக்காரு. சரிங்க, அது நம்ம பண்ணிருக்கோம். சரிங்க. ரொம்ப இது எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு இந்த திருப்பணி பண்றதுக்கு? இந்த 2019 இருந்து ஆரம்பிச்சதுங்க. சரிங்க. எங்களுக்கு 22 தான் இந்த இது கிடைச்சது பண்றதுக்கு. அதுல இருந்து நம்ம உபயதாரர்கள் மூலமா நிறைய பேர் அடியார்கள் இருக்காங்க. நிறைய சிவனடியார்கள் தான் நமக்கு திருப்பணிக்கு உதவுனதுங்க. நிறைய உபயதாரர்கள் மட்டுமே. சரி சரி. கும்பாபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 22 நாள் தான். 22 நாள்ல ஓவரால் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கும்பாபிஷேக வேலையை முடிச்சோம். அதான் நான் கும்பாபிஷேகம் வந்தேன், அற்புதமா இருந்தது. அதனாலதான் இந்த நிகழ்ச்சியை பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வந்தது. இப்படி பழமையான கோயில்கள் பண்றதுதான் புண்ணியம். 1000 வருஷம் பழமையான கோயில்களை திருப்பணி பண்ணி திருப்பியும் அதை அந்த எனர்ஜியை கொண்டு வந்தா புண்ணியம், பெரிய புண்ணியம் பண்ணிருக்கீங்க நீங்க. அற்புதமான தலம். இந்த மதுராந்தகத்துக்கு இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படின்றது மக்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் உதவியா வர முடியும். சென்னையில இருந்து வரும்போது மருவத்தூர் பரவாயில்ல. சரிங்க. ஒரு மருவத்தூருக்கு முன்னாடி ஒரு 10வது கிலோமீட்டர்ல நம்ம, அதாவது மருவத்தூருக்கு முன்னாடி ஒரு 10வது கிலோமீட்டர்ல லெப்ட் சைட்ல மதுராந்தகம் வந்துருங்க. உள்ள வந்தீங்கன்னா மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் கேட்ட பக்கத்துல வந்துட்டீங்கன்னா நம்ம கோவில தாண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கே போகும். சரி சரி சரி. சோ இந்த ஊர் பேரு கடப்பேரி. கடப்பேரின்னுன்றது ஊர் பேரு. சோ நம்ம கேட்டாலே வந்துடலாம். எல்லா பஸ் வசதி உண்டு, வந்துடலாம்.
பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே போராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கே வல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம். அப்புறமா இந்த கோயில் என்ன நேரம் திறந்திருக்கும், எப்பெல்லாம் திறந்திருக்கும், அதை பத்தி டீட்டெயில் சொல்லிடுங்க. காலையில 6ல இருந்து 11:30 மணி வரைக்கும் திறந்துருக்காங்க. சரிங்க. சாயந்தரம் 4:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்காங்க. சரிங்க. 2 கால பூஜை ரெகுலரா நடக்கும். ரொம்ப அற்புதமா இந்த கோயிலை அற்புதமா செயல்படுத்தி நல்லா நடத்திட்டு இருக்காங்க. இந்த கிராம மக்களோட உழைப்பு தான். கண்டிப்பா கிராம மக்கள் அடியார்கள் எல்லாரோட உழைப்புமே இதுல இருக்குங்க. இது வந்து எப்படி சொல்றதுங்க, ஒருத்தரால எல்லாம் பண்றது கிடையாது. சரி சரி. அடியார்கள் பல பேர் இருக்காங்க. இந்த தொண்டுல பல பேர் பின்னாடி இருக்காங்க. அவங்களோட உதவியோட தான் இவ்வளவு பெரிய இது நடக்குது. சரி. அதனால இந்த கோயிலுக்கு நம்ம நேயர்கள் எல்லாரும் வரணும். இந்த சிவராத்திரியில ஒரு அற்புதமான திருக்கோயிலை நம்ம தரிசிச்சோம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோயிலுடைய விஷய புராணங்கள் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கோயிலுக்கு அவசியமா வாங்க, வந்து இறைவனுடைய அருள் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். இங்க இன்னும் நான் சொல்லி ஆகணும், இந்த கோயில் பக்கத்திலேயே பப்ளிக் டாய்லெட் அவ்வளவு அழகா இருக்குங்க. இங்க யாத்திரைகள் யாராவது வந்தாங்கன்னா அற்புதமா பண்ணிருக்காங்க அந்த டாய்லெட்டை. அந்த கிராம ஊராட்சி தான் பண்ணிருக்கு, ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. எந்த கோயில்லயும் நம்ம போனா அந்த வசதி இருக்காது. ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அது கோயில் பக்கத்திலேயே நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. நிறைய கோயில்கள் அது இல்ல. லேடிஸ் ஏதாவது வந்தாங்கன்னா அதுவும் சொல்லி ஆகணும். ஒரு கோயிலுக்கு வரணும்னா நம்ம வந்து அதுவும் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி வசதிகளும் இருக்குன்றதை நம்ம சொல்லணும். சரிங்க, எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துருக்கீங்க. கோட் டெம்பிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த திருக்கோயிலோட நான் உன்னை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.